நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் பாராட்டினார்லோ அவரை துதிக்கலாமா? தூளிலிருந்து உயர்த்தும் யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்று கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே, என்னாலும் நடத்துவாரே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 9வது வசனம். நீ எழுந்து, கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனு கடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். எலியா தேசத்திலே பஞ்சம் உண்டாகும் என்று ஆகாப் ராஜாவிடம் இயேசபேலிடம் சொல்லிவிட்டார். பஞ்சம் கொடிதா இருந்து எல்லாம் கர்த்தர் எலியாவை கேரித்த ஆற்றண்டையிலே உட்கார வைத்தார். அங்கே காகத்தை கொண்டு போஷித்தார். இப்பொழுது எலியாவை சொல்லுகிறார், நீ எழுந்து போ, தண்ணி வற்றிட்டு கேரித்த ஆற்றன், நீ எழுந்து போ, அங்க உன்னை போஷிக்க ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ஆனா அங்கே இருந்த விதவையோ கடைசி வேளை உணவுக்காக காத்திருந்தாள். அந்த விதவை கர்த்தரை நம்பி இருப்பாள். அதனால்தான் அந்த விதவையை போஷிக்க எலியாவை அனுப்புகிறார். ஒரு தீர்க்கதரிசியே அவளிடம் அனுப்புகிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு ஏழ்மை நிலையில், எவ்வளவு இக்கட்டான சூழலில், அந்த கடைசி நானும் என் பிள்ளையும் இதை சாப்பிட்டு செத்து போக இருக்கிறோம் என்று அந்த விதவை சொன்னாள். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களா? யாராவது கர்த்தர் உங்கள்கிட்ட தான் சொல்றார், நான் எலியாவை அனுப்புவேன், நான் உனக்கு அனுப்புவேன், என் தீர்க்கதரிசியை உனக்கு அனுப்புவேன் என்று சொல்கிறார். அதனால் கவலைப்படாதங்க, பயப்படாதங்க. கர்த்தர் உங்களை அறிவார், கர்த்தர் உங்கள் கண்ணீரை காண்பார், கர்த்தர் உங்கள் வேதனையை அறிந்திருக்கிறார். அவர் அனுப்புவார். எலியா தீர்க்கதரிசியே அனுப்புவார். நீங்க கலங்கண்டா, பயப்பட வேண்டாம், எதை குறித்தும் கவலைப்படணும். எல்லா காரியங்களும் அவர்கிட்ட ஒப்படுத்துங்க, அவர் பார்த்துக்கணும். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக கொடி நன்றி அப்பா. நாளைக்கு கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களே அப்பா. நான் காலை முதல் இம்மட்டும் அந்த தயவுள்ளக்கிற உங்க கிருபங்களை தாங்கினதேப்பா. நன்றி நன்றி அப்பா. இப்பொழுதும் அப்பா அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உண்ட கருத்தில் தெரிகிறோமப்பா. தங்கள் வாழ்க்கையின் விளிம்பில் அடுத்து என்ன செய்வோம் என்று தெரியாமல் இருக்கிறார். அடுத்த வேலை என்ன என்பது, அடுத்து என்ன என் வாழ்க்கையிலே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன என்று தெரியாமல் கலங்கி போயிருக்கிற முண்டை பிள்ளைகளை ஒவ்வொரு முண்டை கருத்திலே தெரியும் அப்பா. அப்பா அந்த விதவையை போசிக்க எலியாவை அனுப்பின தகப்பன் முண்டை பிள்ளைகளை கண்ணீரை துடைக்க, பலவீனங்களை மாற்றி, இல்லாமலே மாற்ற ஒரு எலியாவை அனுப்புவீராக. முண்டை கருத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்து தருங்க. தனவுக்களை மூடி வச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வளமையும் பலனும் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.